தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து திம்பம், ஹாசனூர், சாம்ராஜ் நகர், நஞ்சன்கூடு வழியா நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற மைசூர் பேருந்து நிலையத்துக்கு போகிற மழைவழி பேருந்து பயணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து மைசூர் போகிற தமிழ்நாடு அரசு பேருந்து சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்துக்கு காலை சரியா 7:20 வந்திருக்கு. இதுல தான் நாம இன்னைக்கு பயணம் செய்ய போறோம். நாம பயணம் செய்ய போற பேருந்து ஈரோட்ல இருந்து வந்திருக்கு. அதனால ஆல்ரெடி பேருந்துல சீட்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கண்டக்டர் அண்ணா கிட்ட ஃப்ரண்ட் சீட்டை கேட்டு வாங்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, நீங்க உங்க சீட்டை தந்ததால இந்த பயணம் சாத்தியமா இருக்கு. காலை சரியா 8:30 நம்மளோட சக்தி முதல் மைசூர் வரையான பேருந்து மலைவெளி பயணம் ஆரம்பமாகுது. ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து மைசூருக்கு மொத்த பயண தூரமா 140 கிலோமீட்டர் வருது. நாம இப்ப முதல்ல சக்தி பேருந்து நிலையத்திலிருந்து பண்ணாரி போக போறோம். சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து பண்ணாரிக்கு பயண தூரமா 14 கிலோமீட்டர் வருது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆறு தான் பவானி ஆறு. பவானி சாகர் அணையில இருந்து வரக்கூடிய தண்ணீர் கொடிவேரி வழியா பவானியில இருக்க காவேரி ஆத்துல போய் கலக்குது. சத்தியமங்கலம் நகர பகுதிகளிலிருந்து நாம இப்ப பண்ணாரியம்மன் கோவில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு 3 வழி பாதையை பார்க்க முடியும். இதுல வலது பக்கம் போனா அத்தானி போகலாம். நாம நேரா புது வடவள்ளி வழியா பண்ணாரி போற ரோட்ல போக போறோம். போற வழியில சாலையோட 2 பக்கங்களையும் அழகான பச்சை பசுமையான புளிய மரங்களையும் வாழை தோட்டங்களையும் 3க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளையும் பார்க்க முடியும். 9 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம புது வடவள்ளி பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். புது வடவள்ளி பகுதியில் இந்தியன் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். இங்கே பெட்ரோல் நிரப்புறவங்க நிரப்பிக்கோங்க. இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்கு கிடையாது. புது வடவள்ளி பகுதிக்கு அப்புறம் நகர பகுதிகள் முடிஞ்சு வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடும். தூரத்துல அழகான திம்பம் மலைப்பகுதி தெரிய ஆரம்பிக்கும். சக்தி பேருந்து நிலையத்திலிருந்து 14 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம பண்ணாரியம்மன் கோவிலை ரீச் பண்ணிட்டோம். இந்த முழு பயணம் இனிமையாகவும் பாதுகாப்பானதாகவும் அமைன்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட வேண்டிப்போம். பண்ணாரியில அமைஞ்சிருக்கிற காவல்துறை மற்றும் வனத்துறை சோதனை சாவடியில இருந்து மலைக்கு மேல போக காலை 9 மணி முதல் மாலை 9 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்படுது. இரவு 9 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் அனுமதி கிடையாது. வாகனங்கள் அனைத்தும் முறையா சோதனை பண்ண பிறகுதான் மேல போக அனுமதிக்கப்படுது. பண்ணாரி அடிவார பகுதியிலிருந்து அடுத்து நாம 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து 14 கிலோமீட்டர் தூரத்துல மலைக்கு மேல அமைஞ்சிருக்கிற திம்பம் பகுதிக்கு போக போறோம். நம்மளுடைய முதல் கொண்டை ஊசி வளைவு ஆரம்பமாகிருச்சு. திம்பம் மலைப்பகுதி தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இணையும் நீலகிரி உயிர்கோள காப்பக பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் 27 கொண்டை ஊசி வளைவுகளோட சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சத்தியமங்கலம் வனப்பகுதி சுமார் 1408 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த வனப்பகுதியை 2008 வனவிலங்கு சரணாலயமாகவும் 2013 புலிகள் காப்பகமாகவும் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் நமது பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலத்தை இணைக்கிற முக்கிய சாலையாகவும் 2 மாநிலங்களோட சரக்கு சேவை வாகனங்கள் வந்து போகும் முக்கிய மலைவழி பாதையாகவும் மிக ஆபத்தான மலைவழி பாதையாகவும் இந்த திம்பம் மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அதிகமான புலி, யானை, சிறுத்தை, காட்டெருமை, மான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் வாழ்விடமா அமைஞ்சிருக்கு. இந்த வனப்பகுதியில வனவிலங்குகள் மற்றும் அதிகமான வாகன விபத்துகள் இரவு நேரங்களில் ஏற்பட்டதால 2019 ஆண்டு முதல் இந்த மலைப்பகுதியில இரவு நேர பயணத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதன்படி இரவு 9 மணி முதல் காலை 9 மணி வரை வாகன போக்குவரத்து அனுமதி கிடையாது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் மட்டும்தான் வாகனங்கள் போக அனுமதி இருக்கு. காலை 6 மணி முதல் 9 மணி வரை இந்த 3 மணி நேரம் இரவு நேரத்துல 2 மாநிலங்களில் நிறுத்தி வைக்கப்படுற வாகனங்களோட போக்குவரத்து தொடங்குறதால கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால காலை நேரத்துல போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பா போறது நல்லது. அடிவார பகுதியிலிருந்து 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மேல வர அழகான இயற்கை எழில்மிகு பச்சை பசுமையான சத்தியமங்கலம் வனப்பகுதியோட முழு அழகை பார்த்து ரசிக்க முடியும். பண்ணாரி அடிவார பகுதியில் இருந்து 27 கொண்டை ஊசி வளைவுகள் 14 கிலோமீட்டர் மலைவழி பயணத்துக்கு அப்புறம் நாம திம்பம் மலைப்பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். தொடக்கத்துல ஒரு இடது பக்கம் சாலை போறத பார்க்க முடியும். இதுல 23 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா தலமலை மலை கிராமத்துக்கு போகலாம். இந்த சாலையில பயணிக்கிறதுக்கு தலமலை மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி, பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. திம்பம் பகுதியிலிருந்து அடுத்து நம்ம ஹாசனூர் போக போறோம். இவ்வளவு நேரம் நாம உயரமான கொண்டை ஊசி வளைவுகள்ல பயணம் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம தாழ்வான பகுதியில பயணம் பண்ண போறோம். ஹாசனூருக்கு போற வழியில வலது பக்கம் ஒரு சாலை போறத பார்க்க முடியும்.
முடியும். இந்த சாலை தமிழ்நாடு கேரமாலம் கர்நாடகா ஒடையர்பாளையம் வழியா கொள்ளைகால் போகக்கூடிய சாலை. இந்த சாலை வழியாகவும் நம்ம மைசூர் போகலாம். சக்தி டு கொள்ளைகால் பேருந்து பயணம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த பதிவு பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. திம்பம் பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம ஹாஸ்னூர் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். இங்க தீயணைப்பு துறை, காவல் நிலையம், வீடுகள், அதிகமான உணவு கடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. சக்தி முதல் மைசூர் வரையிலான நம்மளுடைய பேருந்து பயணத்துல ஒரு 15 நிமிடம் தேநீர் உணவு இடைவெளிக்காக பேருந்து நிறுத்தம் செய்யப்படுது. சிறிய இடைவேளைக்கு அப்புறம் சரியா காலை 10 மணிக்கு ஆசனூர்ல இருந்து நம்மளுடைய சக்தி முதல் மைசூர் வரையிலான பேருந்து பயணம் தொடங்குது. ஆசனூர்ல இருந்து அடுத்து நம்ம தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற சோதனை சாவடிக்கு போக போறோம். தமிழக கர்நாடக எல்லை பகுதிக்கு பயண தூரமா 9 கிலோமீட்டர் வருது. திம்பம் பகுதியில இருந்து கர்நாடகா எல்லையில அமைஞ்சிருக்கிற புனஜனூர் வரைக்கும் இடைப்பட்ட 21 கிலோமீட்டர்ல அடர்ந்த காடுகள் நிறைந்த சாலை வழி பயணத்துல சாலையோட 2 பக்கங்கள்லயும் காலை மற்றும் மாலை நேரங்கள்ல அதிகமான மான்கள், காட்டெருமைகளையும் மாலை நேரத்துல யானை, புலி போன்ற வனவிலங்குகளை பார்க்க முடியும். ஜூன் முதல் பிப்ரவரி மாதங்கள்ல வந்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய இந்த பச்சை பசுமையான காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில வந்தீங்கன்னா அதிகமான பனிமூட்டங்களை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹாசனூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம தமிழக கர்நாடக எல்லை பகுதிக்கு வந்தாச்சு. நீங்க பாக்குறது தான் தமிழ்நாடு எல்லையில அமைஞ்சிருக்கிற வனத்துறை சோதனை சாவடி. கர்நாடகா மாநிலத்தில இருந்து வர வாகனங்கள் இங்க முறையா சோதனை பண்ண பிறகுதான் உள்ள வர அனுமதிக்கிறாங்க. நாம இப்ப தமிழக எல்லை பகுதியிலிருந்து கர்நாடக எல்லை பகுதிக்குள்ள நுழைகிறோம். தமிழக கர்நாடக எல்லை பகுதியிலிருந்து கர்நாடக சோதனை சாவடி அமைஞ்சிருக்கிற புனஜனூருக்கு போக போறோம். புனஜனூருக்கு போற வழியில அழகான மான்கள் கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது. தமிழக கர்நாடகா எல்லையிலிருந்து புனஜனூருக்கு பயண தூரமா 6 கிலோமீட்டர் வருது. நாம இப்போ தமிழ்நாடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் காடுகள்ல இருந்து கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற பிலிகிரி ரங்கநாத சுவாமி புலிகள் காப்பக காடுகள்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழக கர்நாடக எல்லையில இருந்து 6 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நாம புனஜனூர் பகுதியை வந்தடைகிறோம். அடர்ந்த வனப்பகுதி பயணத்துக்கு அப்புறம் சில வீடுகள், கர்நாடக எல்லை காவல்துறை மற்றும் வனத்துறை சோதனை சாவடி அமைஞ்சிருக்கு. வாகனங்கள் முறையா சோதனை பண்ண பிறகு உள்ள போக அனுமதி வழங்கப்படுது. புனஜனூர் பகுதியில அதிகமான சிறுதானியங்கள், பலாப்பழம் விற்கப்படும் சிறு சிறு கடைகள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. நாம இப்போ தமிழகத்துல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக காடுகள் வழியா பயணம் செஞ்சு கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் புனஜனூர் பிஆர்டி ஃபாரஸ்ட் பகுதியில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். புனஜனூர்ல இருந்து அடுத்து கோழிப்பாலியா, கோடாமேடு, வினா டொட்டி, தொட்ட முத்தஹள்ளி மலைக்கிராம பகுதிகளை கடந்து அட்டுக்குழிபுரா பகுதிக்கு போக போறோம். புனஜனூர்ல இருந்து அட்டுக்குழிபுரா பகுதிக்கு பயண தூரமா 17 கிலோமீட்டர் வருது. போற வழியில இடது பக்கம் ஒரு சாலை பிரியறத பார்க்க முடியும். இதுல 8 கிலோமீட்டர் போனோம்னா தமிழக பகுதியில அமைஞ்சிருக்கிற தாளவாடிக்கு போகலாம். தாளவாடிக்கு சக்தியில இருந்து பேருந்து வசதிகள் இருக்கு. நம்மளுடைய பேருந்து பயணத்துல நாம இப்போ அட்டுக்குழிபுரா பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அட்டுக்குழிபுரா பகுதியில ஒரு சுங்கச்சாவடி அமைஞ்சிருக்கு. பக்கத்துல ஸ்வர்ணா நதி அணையும் அமைஞ்சிருக்கு. பிஆர்டி வனப்பகுதியில பொழியிற மழைநீர் இந்த அணையில தான் சேமிக்கப்படுது. இதே பகுதியில சிக்ககோலே அணையும் அமைஞ்சிருக்கு. நீங்க 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை வந்தீங்கன்னா மறக்காம இந்த அணைகளை சுத்தி பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு நேரம் வனப்பகுதியில இருந்த நம்மளுடைய பேருந்து பயணம் இனி நகர பகுதிகளில் இருக்க போகுது. அட்டுக்குழிபுரா பகுதியை நாம இப்போ வந்தடைஞ்சிட்டோம். இங்க அதிகமான தென்னை, வாழை, பாக்கு, கரும்பு தோட்டங்களை பார்க்க முடியுது. புனஜனூர்ல இருந்து 17 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம அட்டுக்குழிபுரா பகுதியில் இருக்க சுங்கச்சாவடி பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். சுங்கச்சாவடிக்கு வலது பக்கத்துல பாக்குறது தான் ஸ்வர்ணாவதி அணை. நாம இப்போ சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல அட்டுக்குழிபுரா பகுதியில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து அடுத்து சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். அட்டுக்குழிபுரால இருந்து சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா 15 கிலோமீட்டர் வருது. போற வழியில நீங்க இடது பக்கம் பார்க்கக்கூடிய இந்த அணை தான் சிக்ககோலே அணை. இது அட்டுக்குழிபுரா பகுதியில அமைஞ்சிருக்கு. அட்டுக்குழிபுரா பகுதியிலிருந்து சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையத்துக்கு போற வழியில பண்டிகரை, ஹரதனஹள்ளி, சோம்பார்பேட்டை நகர பகுதிகள் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில கடந்துதான் நாம சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையத்துக்கு போகணும். அட்டுக்குழிபுரா சுங்கச்சாவடி பகுதிக்கு அப்புறம் நம்மளால 3க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளை பார்க்க முடியும். கர்நாடகாவில இருந்து தமிழகத்துக்கு வரவங்க இங்கே முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் நிரப்பிக்கோங்க. அட்டுக்குழிபுரா பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம சாம்ராஜ் நகர் பகுதியை வந்தடைகிறோம். சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து மைசூருக்கு போற வழியில வர முதல் பெரிய பேருந்து நிலையம் சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையம் தான்.
சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம நஞ்சன்கூடு போக போறோம். சாம்ராஜ் நகர்ல இருந்து நஞ்சன்கூடு பகுதிக்கு பயண தூரம் 38 கிலோமீட்டர் வருது. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து திம்பம், ஹாசனூர், புனஜனூர், சாம்ராஜ் நகர், நஞ்சன்கூடு வழியா மைசூருக்கு தமிழக அரசு பேருந்துல ஒருவருக்கு கட்டணமா 160 ரூபாய் வசூலிக்கிறாங்க. சாம்ராஜ் நகர் பகுதியிலிருந்து நஞ்சன்கூடு பகுதிக்கு இடைப்பட்ட தூரத்துல படனக்குப்பை, பெண்டாரவாடி, வீரதேவனபுரம் நகர பகுதிகள் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில கடந்ததை நாம நஞ்சன்கூடு பகுதிக்கு போற மாதிரி இருக்கும். காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிச்ச நம்மளுடைய சக்தி முதல் மைசூர் வரையிலான பேருந்து பயணம் இப்போ சாம்ராஜ் நகர் பகுதியிலிருந்து நஞ்சன்கூடு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. போற வழியில பண்டாரவாடி பகுதியில வலது பக்கத்துல ஒரு அழகான ஏரி அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. நஞ்சன்கூடு கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் கபினி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். நஞ்சன்கூடு நகரம் புகழ்பெற்ற நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கும் நஞ்சன்கூடு ரசபலை வாழைப்பழத்திற்கும் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குது. இங்க இருக்கிற நஞ்சுண்டேஸ்வரர் கோவில தென் காசினும் அழைக்கிறாங்க. சாம்ராஜ் நகர் பகுதியிலிருந்து நாம இப்போ நஞ்சன்கூடு பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். இடது பக்கத்துல நீங்க பாக்குற கோவில் தான் புகழ்பெற்ற நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் கோவில். இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நாம இப்போ நஞ்சன்கூடு பகுதியில இருக்கோம். இங்கிருந்து அடுத்து நம்மளுடைய இறுதிக்கட்ட பயணத்தை பண்ண போறோம். நஞ்சன்கூடு பகுதியிலிருந்து இறுதி கட்டமா மைசூர் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். போற வழியில ஒரு மேம்பாலம் பகுதியில இடது பக்கம் சாலை போறத பார்க்க முடியும். இந்த சாலையில பயணம் பண்ணோம்னா குண்டல்பேட்டு வழியா தமிழகத்துல அமைஞ்சிருக்கிற ஊட்டிக்கும் கேரளாவில் அமைஞ்சிருக்கிற வயநாடுக்கும் பயணம் பண்ணலாம். நாம இப்போ நேரா மைசூர் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நஞ்சன்கூடு பகுதியில அமைஞ்சிருக்கிற நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆறு தான் கபினி ஆறு. கபினி அணையிலிருந்து வரக்கூடிய இந்த ஆறு திருமக்குடலா நரசிபுரா பகுதியில இருக்க அகத்தீஸ்வரர் கோவில்ல காவிரி ஆறோட இணைஞ்சி ககனச்சுக்கி, பாரச்சுக்கி வழியா தமிழகத்துல இருக்க பிலிகுண்டலுக்கு போய் ஒகேனக்கலுக்கு வந்து சேருது. நஞ்சன்கூட்ல இருந்து மைசூர் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா 24 கிலோமீட்டர் வருது. இந்த 24 கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரத்துல தாண்டவபுரா, கடகோலே, மைசூர் ஏர்போர்ட் பகுதிகள் அமைஞ்சிருக்கு. சத்தியிலிருந்து மைசூர் போற வழியில மொத்தம் 2 சுங்கச்சாவடி இருக்கு. அட்டுக்குழிபுரா சுங்கச்சாவடி 1, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய KN ஹுண்டி சுங்கச்சாவடி 1, மொத்தம் 2 சுங்கச்சாவடிகள் அமைஞ்சிருக்கு. சுங்கச்சாவடியில இருந்து 2 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா இடது பக்கத்துல மைசூர் ஏர்போர்ட் பகுதியை பார்க்க முடியும். தமிழகத்தில இருந்து மேட்டூர், மாதேஸ்வரன் மலை, கொள்ளைகால் மைசூர், அந்தியூர், கொள்ளைகால் மைசூர், சக்தி, கேர்மாலம், கொள்ளைகால் மைசூர், சக்தி, சாம்ராஜ் நகர், நஞ்சன்கூடு மைசூர், கூடலூர், பந்திப்பூர், குண்டல்பேட், நஞ்சன்கூடு மைசூர் வழிகளில் பேருந்து வசதிகள் இருக்கு. இந்த அனைத்து வழிகளையும் நாம பேருந்து பயணம் பண்ணி வீடியோ பதிவிட்டு இருக்கோம். நஞ்சன்கூடு பகுதியிலிருந்து 24 கிலோமீட்டர் பேருந்து பயணத்துக்கு அப்புறம் நாம மைசூர் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். தமிழகத்துல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்துல காலை 8:30க்கு தொடங்கின நம்மளுடைய பேருந்து பயணம் பண்ணாரி, திம்பம், ஹாசனூர், கர்நாடகா மாநிலத்துல புனஜனூர், சாம்ராஜ் நகர், நஞ்சன்கூடு வழியா மைசூருக்கு மதியம் 12:30க்கு ரீச் பண்ணிருக்கு. சக்தியிலிருந்து மைசூருக்கு பேருந்துல 140 கிலோமீட்டர் கடந்து வரதுக்கு 4 மணி நேரம் ஆகிருக்கு. சக்தியிலிருந்து மைசூருக்கு பேருந்து கட்டணமா ஒருவருக்கு 160 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் அரசு, தனியார், கர்நாடக பேருந்து வசதிகள் இருக்கு. நாம இப்போ மைசூர் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சிட்டோம். இதோட நம்மளோட சத்தி முதல் மைசூர் வரையிலான பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க மைசூர் விலங்கியல் பூங்கா மற்றும் மைசூர் அரண்மனை சுத்தி பார்க்க போறோம். மைசூர் விலங்கியல் பூங்கா மைசூர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மைசூர் விலங்கியல் பூங்கா 1892ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான மிருக காட்சி சாலைகள்ல ஒன்று. 157 முதல் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த உயிரியல் பூங்காவில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு அரிய வகை விலங்குகள் மற்றும் பறவைகள், பாம்புகளின் அடையாளமா திகழ்கிறது. இங்க அனுமதி நேரமா காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. வாரத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாராந்திர விடுமுறை அப்படின்றதால உள்ள போக அனுமதி கிடையாது. உள்ள போக ஒருவருக்கு 120 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. அது போக வீடியோ மற்றும் கேமராக்களுக்கு தனி சார்ஜ் இருக்கு. நீங்க ஆன்லைன் மற்றும் நேர்ல டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இந்த விலங்கியல் பூங்காவை நம்ம முழுசா சுத்தி பார்க்கிறதுக்கு 2 முதல் 3 மணி நேரம் டைம் ஆகும். மைசூர் விலங்கியல் பூங்காவில் நெருப்பு கோழி, இருவாச்சி பறவை, வர்ண நாரை, நீல மஞ்சள் கிளி, மயில், வெள்ளை மயில், பெலிகான், ஸ்காட்லெட், மக்கா கிளி, ஆசிய சிங்கம், வங்க புலி, வெள்ளை புலி, சிறுத்தை, ஜாகுவார், சீட்டா, சிம்பன்சி, ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை, நீர் யானை, இந்திய காண்டாமிருகம், வெள்ளை காண்டாமிருகம், சோம்பல் கரடி, இமயமலை கரடி, ஓநாய், கழுதை புலி, காட்டெருமை, புள்ளிமான், சாம்பார் மான், சிங்கவால் குரங்கு, ராஜநாகம், இந்திய நாகம், மலைப்பாம்பு, பச்சை அனகோண்டா போன்ற பலவிதமான பறவைகள், விலங்குகள், பாம்புகளை இங்க பார்க்க முடியும்.
முடிஞ்ச அளவுக்கு மைசூர்ல இருக்கிற விலங்கியல் பூங்காக்கள் உள்ள மிருகங்கள், பறவைகள், பாம்புகளை படம் பிடிச்சு காமிச்சிருக்கேன். நீங்க நேர்ல போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியப்படும் வகையில் அமைஞ்சிருக்கும். மைசூர்ல அமைஞ்சிருக்கிற மிக பழமையான விலங்கியல் பூங்காவை சுத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற மைசூர் அரண்மனைக்கு போயிட்டு அங்க உள்ள அரண்மனை சுத்தி பார்க்கலாம் வாங்க. மைசூர் அரண்மனை இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. மைசூர் அரண்மனை 1897ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1912ஆம் ஆண்டு கட்டி முடிச்சிருக்காங்க. மைசூர் மன்னர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமான இது உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமா அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையில மைதானம், ராஜ தர்பார் மண்டபம், மல்யுத்த மைதானம், அந்தபுரம் என 175 அறைகளோட தரை மட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 அடி உயரம் உடையதா அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நுழைவாயில், திறந்தவெளி ஹால்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் என பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த அரண்மனை ஆயுத அறை, நூலகம், லிப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் என அனைத்தும் 3வது மாடியில அமைஞ்சிருக்கு. மக்கள் பார்வைக்கு தரைத்தளம் மற்றும் முதல் மாடி வரை மட்டும்தான் சுத்தி பார்க்க அனுமதி இருக்கு. அரண்மனைக்கு மொத்தம் 4 நுழைவாயில்கள் இருக்கு. கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல். கிழக்கு மேற்கு வாசல்கள்ல தசரா பண்டிகை மட்டும்தான் உள்ள போக அனுமதிக்கிறாங்க. மைசூர் தசரா விழாவின் போது இந்த அரண்மனை சுமார் 97,000 மின் விளக்குகளால் ஒளிர்வது உலக புகழ் பெற்ற காட்சியா கருதப்படுது. இந்தியாவில் தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியா அதிகம் பார்வையிடும் பாரம்பரிய நினைவு சின்னங்கள்ல இதுவும் ஒன்றா விளங்குது. இங்க உள்ள போக காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. உள்ள போறதுக்கு ஒருவருக்கு கட்டணமா 150 ரூபாய் வசூலிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்கள்ல மாலை 7 மணி முதல் 8 மணி வரை அரண்மனை முழுவதும் மின் விளக்குகள் எரிய வைக்கப்படுவது வழக்கம். அரண்மனையை சுத்தி தர்பார் ஹால், கல்யாண மண்டபம், வண்ண கண்ணாடி மேற்கூரை, தங்க அம்பாரி, அரச குடும்ப ஓவியம், மிக பழமையான ஆயுதங்கள், அழகிய செதுக்கப்பட்ட மரக்கதவுகள், வெள்ளி கதவுகள், மாய கண்ணாடிகள், யானை, காட்டெருமை உருவங்கள், ராஜ நாற்காலிகள், வாழ்த்து மடல்கள் போன்றவைகளை பார்த்து வியக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. மைசூர் அரண்மனையை முழுவதுமா சுத்தி பார்க்கறதுக்கு 1.5 மணி முதல் 3 மணி நேரம் வரை தேவைப்படும். நான் முதல் முறை இந்த மைசூர் அரண்மனைக்கு வந்திருக்கேன். இங்க இருக்க கட்டிடக்கலை, ஓவியங்கள், வண்ண வண்ண தூண்கள், கண்ணாடி, கைவினை பொருட்களை பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு குறைந்த நேரங்கள்ல இந்த அரண்மனையை படம் பிடிச்சு காமிச்சிருக்கேன். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த அரண்மனையை சுத்தி பாருங்க. இதோட நம்மளுடைய சக்தி முதல் மைசூர் வரையிலான பேருந்து பயணம் மற்றும் விலங்கியல் பூங்கா, மைசூர் அரண்மனை சுற்றுலா பதிவு முடிவுக்கு வருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.